வஹியுடைய தாற்பரிய விளக்கங்கள், வஹியுடைய தாற்பரிய விளக்கங்கள். சொல்றது உரைமார்களுக்கு இந்த வரக்கூடிய அந்த இது மாதிரி இல்ஹாம் மாதிரி. ஆனால் இல்ஹாமுக்கும் அதுக்கு மட்டும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கு. அதாவது இப்போ அந்த வகி ஏற்பட்டது இப்போ சூழலாவுக்கு தான் சம்மந்தப்பட்ட விஷயத்தை தான் நான் சொல்ல போகிறேன். அவங்களுக்கு பரிபூர்ணத்திலிருந்து வந்த விஷயம் அது வந்து இந்த உதாரணமாக சொல்கிறாங்க. பொதுவாக சொல்கிற நேரத்தில் அல்லாஹ் எல்லாத்தையுமே இறக்கி வச்சுட்டேன். இப்படி அடிவானத்துக்கு குரானில் எல்லாத்தையுமே பூர்ணமாக இறக்கி வச்சுட்டாங்க. அதுக்கு பிறகு இடைக்கிட தேவையான மாதிரி எது எது தேவையோ அதான் அவன் அல்லாஹ்தால அனுப்பி வச்சான் குரான்னு சொன்னார். இதுதான் கிராம குரான்னு அந்த முறைன்னு சொல்கிறது. ஆனால் இது எப்படின்னு கேட்டால் பரிபூர்ணமான ஹக்கு இடத்துல ஏது ரசூலுல்லாஹ்வும் பரிபூர்ணமாக இருக்கிறதுனால அவங்களுடைய மனத்தில் இருந்து வெளிவந்த விஷயம்தான் குரான். அப்போ அந்த மனத்தில் இருந்தது அதுதான் என்ன, இந்த அடிவானத்துக்கு வந்து கொண்டு வச்ச குரான் போல. அடிவானத்தில் கொண்டு குரானை வச்சது அவனோட மனதில் ரசூலுல்லாஹ்வுடைய மனதில் அது பூர்ணமாக இருந்தது. அது காலத்துக்கு காலம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்தது. ஏன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தேவைப்பட்டது அப்படின்னா ஒரு கேள்வி இருக்குதானே. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மக்களுக்கு காட்டுறதுக்காகத்தான் வந்தாங்களே இல்லாமல் வேற ஒன்றும் இல்லை. பொதுவாக மக்களை இப்படி ஒன்று இருக்குன்றதை அவங்க ஊர்ஜிதமாக அறியணுன்றதுக்காகத்தான் அவங்க வந்தது. எனக்கு கேட்டால் ஒருத்தர் ரசூலுல்லாஹ் இந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து காபாயாயின் சாதி ஒரு சொன்னாங்க. காபு ஹே ஏ எனக்கு போகிற நேரத்தில் காபுன்னு சொன்னவொடனே சொல்லிட்டாங்களா. ஆனால் நான் ஒன்று வந்துட்டாங்க. காஃப் ஐன்னு சொல்கிற நேரத்தில் நான் ஒன்று வந்துட்டாங்க. ஆனால் ஆரிப்பு வேண்டாங்க. ஆனால் ஆரிப்பு வேண்டாங்க. இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் அவங்க சொல்லிட்டாங்க. ஆனால் ஆரிப்புனா இவங்களுக்கு திண்டாட்டமாக பார்க்குறாங்களாம். என்ன இவங்களுக்கு நான் பார்த்தேன் சொல்லி கொடுக்குறதுக்கு இவங்களுக்கு தெரியுமாட்டே சொல்கிறாங்களே. நேரத்தோடைய தெரியுமாங்க சொல்லாது, நேரத்தோடைய தெரியுமாங்க. அதை எப்படி தெரிய போகுது. ஆனால் பூனப்பட்டாங்க. அப்போ இதெல்லாம் என்னத்துக்குன்னு கேட்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த இது அவங்களுடைய சிறப்புத்தன்மை நேரத்தோடைய ஆரம்பத்திலே அது இருந்தது. அது ஆரம்பத்திலேயே அங்கே ரசூலுல்லாஹ் உடலாக வாடுறதுக்கு முன்னாலேயே அது அந்த உடலில் அமைஞ்சிட்டுது. அந்த உடலாக போகிற விஷயத்தில் அது அமைஞ்சிட்டுது. அங்கே குரான் என்றது வஹி என்றது அமைஞ்சிட்டுது. இந்த வகையை மக்களோட பேசுறதுக்கு ஒரு வழி, அதாவது நபிமார்களை கொண்டு பேசுறது. நபிமார்களை கொண்டு பேசுறதுன்னு சொன்னால் வஹிகள் அல்லாஹ்விலிருந்து வாருது. அதை நாங்கள் எடுக்கிறது. அல்லாஹ்விலிருந்து வாருதுன்னு சொன்னால் என்ன, மனத்துக்குள்ளால வெளிவார பொருள் தானே அது. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எல்லாம் அவங்க வந்தது போனது எல்லாம் என்னது மக்களுக்கு காட்டுறது. ஒரு தடவை ரசூலுல்லாஹ் எதுவும் இருக்காங்களாம். ஒருவர் வந்தாராம் போல வந்து முன்னுக்கு இருந்து அவனோட கையை இப்படி வச்சு மொத்தம் அது அவங்களோட கையை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட கையை வச்சு அப்புறம் இஸ்லாம் வந்தா என்ன, ஏசான் வந்தா என்ன அப்படின்னு கேட்டு கொடுத்தாங்க. அவங்க கேட்டாங்களாம் சொல்லலாம் வந்து இந்த மனிதர்கள்கிட்ட அந்த சாபாக்கள்கிட்ட இப்போ வந்துட்டு போனாங்களே யாருன்னு தெரியுமா, அவங்களுக்கு என்ன கேட்டேன்னு தெரியுமா அப்படின்னு. இல்லை எனக்கு தெரியும், எங்களுக்கு தெரியாது, அல்லாஹ்வுக்கு சொல்லுங்க தெரியுமா அப்படின்னு. அவன் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துருக்காங்க. அவங்க தான் இந்த வந்து கேள்வி கேட்டு உங்களுக்கு படிப்பிக்கிறதுக்காக கேள்வி கேட்டு போகிறாங்க அப்படின்னு. இப்போ இதில் கருத்து என்ன, மக்களுக்கு ஒரு அச்சத்தை உண்டு பண்ணுறதுக்காக ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு மோஜிதாத்து, ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு மோஜிதாத்து. அப்போ வஹின்னு சொன்னது அந்த உள்ளத்தில் அமைஞ்சது, உள்ளத்திலே அமைந்திருந்தது. அந்த காலத்தில் இருந்த ஆரம்பத்தில் இப்போது மனித இனம் உண்டாக போகுதோ அந்த நேரத்திலேருந்து ரசூலுல்லாஹ்வுடைய ஒளிவில் இருந்தால் அது வெளியே வந்தது. அந்த ஒளிவுக்குள்ளேயே இந்த குரான் இருந்தது, அந்த நேரத்திலே இருந்தது. புதுசாக வந்ததில்லை. எல்லாரும் நினைச்சு நினைக்கிறோம். இப்போ நேற்று முன்னாடி தான் அது நல்லா அங்கேருந்து இறக்கி நடுவானத்தை இந்த வானத்தில் வச்சுட்டான். அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு நினைச்சு கொண்டு இருக்கிறாங்க. அப்படியே இல்லை.
அது அங்கே மனித உற்பத்தி உண்டாகிறதுக்கு முன்னே, அதாவது சிருஷ்டிகளுடைய உற்பத்தி உண்டாகிறதுக்கு முன்னாலே அந்த பொருளில் எது சிறப்பாக இருக்கோ அதில் இதெல்லாம் அமைஞ்சிட்டு. அதுதான் அது வழியா வழியன்னு சொன்னது. அவனோட மனதுக்குள்ளே இருந்து வந்தது தானே. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்தாங்கன்னு சொன்னால் அதுதான் கருத்து. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்தாங்கன்னு சொன்னால் அதுதான் கருத்து. அறிவு தான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்னு சொன்னாலே அறிவு தான். அதுக்கு ஒரு உருவம் இல்லை, உருவத்தோடு தான் வந்தாங்க பார்க்க காட்டுறதுக்காக மக்களுக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய மோஜிதாத்துக்கள் ஒன்று தானே அது. அவங்களா செஞ்சு காட்டுறாங்க, ரசூலுல்லாஹ்வே செஞ்சு காட்டுறாங்க மோஜிதாத்து. அவங்க வஃபாத்தாக போகிற நேரத்தில் மலக்குள் மௌத் வந்தது. அது என்னது? மலக்குள் மௌத் வெளியில் இருந்து கொண்டு நான் வரட்டான்னு கேட்டு பண்ணியிருந்தாரு. இவங்க ஒன்றும் பேசாமலே இருந்துட்டாங்க. அவங்களுக்கு ஒன்றும் தெரியல யாரோ வந்துருச்சுன்னு சொல்லி. அப்புறம் இப்படி நான் இந்நாள் வந்திருக்கிறேன், ரூபா கைப்பற்றுறதுக்கு நான் வரணும், எனக்கு உள்ளுக்கு வரணும் அப்படின்னு கேட்டார். கேட்ட போக சொன்னாங்க, இப்படி இவர் வந்திருக்கிறாரு, என்ன ரூபா கைப்பற்றுறது, நீங்கள் போகமான்னு சொல்லி அவங்கள அனுப்பிட்டாங்க. அனுப்பினதுக்கு பிறகு தான் அவங்க வந்தாங்க. அவடத்துக்கு வந்து அவங்களோட ஹயாத்தை எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி இப்போ இது என்ன, இதில் சூழலாக காட்டின ஒரு மூச்சுதாத்து தான். அவங்களோட கடைசி நேரத்திலே காட்டின ஒரு மூச்சுதாத்து. எல்லாம் மக்கள் பயப்படணும். இப்படி ஒன்று இருக்குது, நடக்குது, மௌத்தன் ஒன்று இருக்குது, இந்த மாதிரி இப்படி எடுப்பாங்க கண்டது தெரியும். இப்போ எத்தனை பேர் மௌத்தார பார்த்தோம்னா நாங்கள் யாராவது வந்துருச்சுதாங்க கண்ணுக்கு தெரியுதா? அப்புறம் சூழலாவுடைய இதில் கண்ணுக்கு தெரிஞ்சுது. சூழலாவுடைய வாழ்க்கையில் வந்தது கண்ணுக்கு தெரிஞ்சுது, எல்லாரும் சொன்னாங்க. இப்போ யாருடையாவது ஒரு மௌத்தில் யாராவது கண்டிருக்கிறாங்களா? பெரிய பெரிய ஒளிமார்கள் இருந்தாங்களே, அவங்க இடத்துல எல்லாம் வந்து மணக்கிற மௌத்து தான் எடுத்து போனாருன்னு சொல்கிறதுக்கு நாங்கள் பார்த்துருக்குறோமா? அவங்க சொன்னாங்களா? இல்லையே, என்னன்னு தான் தெரியல. இந்த நேரத்தில் அது போகுது, அவ்வளோதான். அது விஷயம். இந்த நேரத்தில் அது எப்போ, எந்த நேரத்தில் எது டைம்னு சொல்ல முடியாது. உடலுக்கு பொருத்தம் இல்லை, அது பொருத்தம் இல்லாத ஒரு பொருள் போயிடுது. இப்போ எங்களோட சபையிலேருந்து பொருத்தம் இல்லாதெல்லாம் எப்படி வீசப்பட்டதோ அது மாதிரி அந்த நேரத்துக்கு அந்த உடலுக்கு பொருத்தம் இல்லைன்னு சொன்னால் அது வீசப்பட்டுரும், போயிடும். அப்போ வஹின்னு சொல்கிறது அல்லாஹ் பேசுறதுக்கு ஒரு வழியை உண்டு பண்ணினது, மக்களோட பேசுறது. எப்படி இல்லாட்டி பேச முடியாது? அல்லாஹ் பேசணுமா? இப்போ ரசூலுல்லாஹ் வரல, அல்லாஹ்வோட தேவைகளை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ அல்லாஹ்வுடைய தேவை வேண்டாம் என்ன? ரசூலுல்லாஹ்வுக்கு வந்த விஷயங்கள் தான் அந்த தேவை தான். அது அவன் சொல்றது. நபிமார்களை அனுப்பினதும் மனிதர்களோட பேசுறது.
மனிதர்கள் அல்லாஹ் பேசுறதுக்காக தான் நபிமார்கள் அனுப்பி. அல்லாஹ் நேராக டைரெக்டாக வந்து பேசுறது பேசுவானா? அது எந்த காலத்துலையுமே நடக்காது ஒன்று. வேறு நாங்கள் இந்து மதத்துலேருந்தா அப்படி கண்டிருக்கோம். கடவுள் பன்றியாக வந்து இந்த இது கஷ்டப்பட்டு இருந்த குட்டிகளுக்கு பால் கொடுத்தது, இப்படியான இந்த செய்திகள் இருக்குது. அவனோட சரித்திர இதுக்கெல்லாம் அப்படி இருக்குது. இப்போ நாங்கள் கண்டதில் எப்போவுமே அல்லாஹ் வழியாக வந்தான்ன்றது, அல்லாஹ் இப்படி வந்தான்னு இப்படி வந்து பேசினான், இவங்களோட பேசி கொண்டிருந்தான்ற செய்தி இல்லை. ஏன்னா அல்லாவுக்கு அப்படியான ஒரு உடல் எடுக்கிறதுக்கு அவனுக்கு முடியாது, அவனுக்கு இயலாது, அவனுக்கு தேவையும் இல்லை, அவன் செய்யவும் மாட்டான். அப்போ முடியமான உடல் எடுக்கலாம் தானே, என்ன சொல்றீங்க? அப்போ அது எப்படி வருது? ரசூல்மாரா வெளியே வராங்க, அது எப்படி வருது? ரசூல்மாரா வெளியே வராங்க. அப்போ ரசூல்மாரை கொண்டு தான் அல்லாஹ் பேசுறான். வஹி அனுப்புறது, ஜிப்ரீல் வந்தாலும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாலும் அவர் நபிக்கிட்ட தான் வருவார். மக்கள்கிட்ட சொல்றது இல்லை. ஏதாவது சொல்லியிருக்கிறதா அப்படி இதுவரை இல்லை, மக்கள்கிட்ட சொல்ல போறது இல்லை. நபிமார்கள்கிட்ட சொல்லி நபிமார்கள் மூலமாக அது எத்தி வைக்கப்படும் மக்களுக்கு. அப்ப இந்த அதுபோல பொதுவாக மற்ற எல்லா விஷயங்களையும் இப்போ அசரீரி சத்தம் கேட்கும். அசரீரி சத்தம் இப்போ போய்கொண்டிருக்கிறார், மித்த கவலையாக அவர் போய்கொண்டிருக்கிறார், மித்த கஷ்டமாக இருக்குது, பெரிய தாங்க முடியாத கவலை, இப்போ தனியாக போய்கொண்டு யோசனையோட போய்கொண்டிருக்கிறார். இவருக்கு ஒரு அசரீரி சத்தம் கேட்கும். அதுவும் அல்லாஹ் பேசுறது, அதுவும் அல்லாஹ் பேசுறது. அப்படியே அல்லாவோட பேசுறது, அல்லாவோட மனிதனோட அல்லாஹ் பேசுறது பல முறைகள். இந்த மாதிரி பேசுகிற நபி அனுப்பி அசரீரின் மூலமாக இந்த வகையில் நபி அல்லாஹ் மக்களோட பேசுறான். அப்போ வழியன்னு சொல்றது அவனோட உள்ளத்திலிருந்து பரிபூர்ணமாய் இருந்தது வெளியாகிறது தான் வழி. ஆனால் மற்றவங்க சொல்லுவாங்க அல்லாஹ்ட்ட போய் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எடுத்துக்கொண்டு வந்து ரசூலுல்லாஹ் கொடுத்தது அதுதான் வழின்னுவாங்க, அப்படித்தானே சொல்லுவாங்க. ஞானம் சொல்றது அப்படி இல்லை. அந்த வானத்தில் முதலாவதாக எல்லா குரானையும் பரிபூர்ணமாக எடுத்து வச்சிருந்தான்னு சொன்னால் கொண்டு வச்சிருந்தான். அதுக்கு பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் மத்தியில் விரிக்கப்பட்டது சொன்னான். நான் சொல்கிறேன் என்னன்னு கேட்டேன், அவங்க ரசூலுல்லாஹ் இப்போ அந்த நேரத்திலேயே அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அது ரசூலுல்லாஹ்வுடைய அந்த மனதில் அது பதிக்கப்பட்டது தான் அந்த குரான். அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க வெளியாக்கினது, நேர காலங்களுக்கு ஏற்ற மாதிரி வெளியாக்கினது, அதுதான் இந்த நான் எழுத்து மூலமாக குரானா வந்து. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து அவருக்கு அவசியமும் இல்லை. அல்லாஹ்ட்ட இங்கே வந்து இந்த ரசூலுல்லாஹ் கொடுக்குறதுக்கு அவசியம் இல்லைன்னா நேர்லேயே அவங்களுக்கு இடையில தொடர்பு இருக்கிறதுனால அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் தொடர்பு இல்லாமல் இருக்குமா? ஏன் அல்லாஹ்வுக்கு சொல்ல முடியாது, ஏன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரணும்? அது கேள்விதானே. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கல்வி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துக்கு அவங்க உதாரணமாக எடுக்கப்பட்டவங்க. அவங்கள ரசூலுல்லாஹ் அவங்களுடைய இதுக்கு ஏற்ற மாதிரி அவங்கள வரவழைச்சாங்க, இது பண்ணாங்க, எல்லாம் பண்ணினாங்க. அவங்களோட மோஜிதாத்து தான் அது, வேற ஒன்றும் இல்லை. இந்த மாதிரியா வந்தேன்னு சொல்லிட்டு இப்போ ரசூலுல்லாஹ்வுடைய மோஜிதாத்து நிறைய இருந்துச்சு, பக்காவே வெளியானதுனால அவன் செய்கிறது அவ்வளவையும் அவங்க செய்வாங்க, அல்லாஹ் செய்கிற அவ்வளவையும் அவங்க செய்வாங்க. அப்போ அக்காவே அவங்க இருக்கிறதுனால அது எங்கிருந்தாலும் குரான் எங்கிருந்தாலும் அதுக்குள்ளதான் இருந்துச்சு, எதுக்குள்ள ரசூலுக்குள்ளதான் இருந்துச்சு. அப்போ அதே என்ன செஞ்சது, அதுதான் வெளியாக்கினது குரான். ஒரே வாயால வெளியே வந்தது. ஹதீஸும் அப்படித்தான், குரானும் அப்படித்தான். ஆனால் அவங்க பேசுகிற பேச்சு வேற, குரான் வந்தது குரான் நடையே வித்தியாசமான நடை. ஹதீஸுக்கும் குரானுக்கும் ஒரே மாதிரி பார்த்து சொல்ல முடியாது. குரானும் ஹதீஸும் உண்டா, ஹதீஸ் ஒதுக்கம் போனால் பொதுவான ஒரு ஆட்கள் பேசுகிற கதைக்கிற மாதிரி தான் இருக்கும். குரான் அப்படி இருக்காது. ஆனால் ஒரே வாயால வெளியே வந்தது, இல்லைன்னு சொல்லிடுமா, ஒரே வாயால வெளியே வந்தது. அப்போ இது எங்கேருந்து வந்ததுன்னு கேட்டால் ஒரே வழியால் வந்து
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு கொடுத்தா நாங்கள் பார்த்தோமா? யாராவது கண்டாங்களா? ஜிப்ரீல் கொண்டு வந்தாருன்ட்டு ரசூலுல்லாஹ் சொல்லத்தான் தெரியும், இல்லாட்டி தெரியுமா? அப்படித்தான் மக்கள் அதை வழங்கணும், இந்த உண்மையை வழங்கணும்ன்றதுக்காக வேண்டி இந்த மாதிரியான இதுகளை ஹிக்மத்துக்களை ரசூலுல்லாஹ் அந்த காலத்தில் நடத்தி வந்தாங்க. ஹிக்மத்து கட்டாயம் மனுஷனுக்கு, அப்படியாடி வாழவும் மேலாது. ரசூலுல்லாஹ்வுடைய ஹிக்மத்தினால தான் இன்னைக்கு இஸ்லாம் இந்த அளவுக்கு வந்தது. ஆனால் நான் சொல்லிக் கொள்வோம், அல்லாஹ் தானே பார்த்து செஞ்சாங்க, இவங்க என்ன செஞ்சாங்க, இவங்களை அல்லாஹ் நான் என்ன தானே இவங்களுக்கு செய்ய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரு? வஹாபிகள் சொல்லலாம். ஆனால் நான் சொல்கிறேன் என்னன்னு கேட்டேன், அப்படி அல்ல. ரசூலுல்லாஹ் நடத்தினது, நான் நடந்தது, அவங்கள கொண்டு தான் எல்லாமே நடந்தது அப்படின்னு நான் சொல்லுவேன். ரசூலுல்லாஹே வரலன்னு சொன்னா, இல்லைன்னு சொன்னா, இன்றைக்கு என்ன இந்த இஸ்லாம் இருக்குமா? எதுவுமே இருக்காது. அல்லாஹ் வந்து சொல்லுவானா? அல்லாஹ் அதில் கேட்டாங்களே இந்த விரோதிகள், நீ எங்களுக்கு இப்படி மனுஷரை அனுப்ப தேவையில்லை, அந்த மலாய்க்கமாரை அனுப்பி வச்சுட்டாலே போதுமே, மலாய்க்கமாரை அனுப்பி வச்சுட்டாலே போதுமே. மலாய்க்கமார் வருவாங்கள? மலாய்க்கமாரை பற்றி தெரிஞ்சா தானே வரணும். மலாய்க்கமார் எல்லாம் அல்லாஹ் எப்படி வர முடியாதோ, வர உடலோட வர முடியாதோ, அதே மாதிரி மலாய்க்கமார்களுக்கும் உடலோட வர முடியாது. அப்போ அவங்களுக்கு கொடுத்து என்ன செய்யறது? அதுக்குரியாதவங்க தான் வரணும். மலாய்க்கமார் எல்லாரையும் விட பெரியவங்க, உயர்ந்தவங்க அதுக்கு வரணும். மலாய்க்கமாருக்கு இந்த வேலை செய்யலை. அவங்களுக்கு தனித்தனி வேலை தான் கொடுத்தீங்க. மழைக்கு மழை, கல்வி, இப்படி இந்த மௌத்து சம்மந்தப்பட்ட விஷயம், காற்று, இந்த வேலை தான் கொடுத்தீங்க. காற்று உள்ளவங்களுக்கு அழிவு சம்மந்தப்பட்டது கொடுத்தீங்க இல்லை, வேலை செய்ய முடியாது. ஆனால் ரசூலுல்லாஹ் எல்லாம் செய்வாங்க. ரசூலுல்லாஹ் எல்லாம் செய்வாங்க. ஆனதுனால தான் ரசூலுல்லாஹ்க்கு அந்த இடத்த கொடுக்கப்பட்டது, அந்த இடம் கொடுக்கப்பட்டது. அதனால இப்போ வஹின்னு சொல்ற பொருள் அந்த மக்களுக்கு வழக்கப்படுத்துறதுக்காக வந்த ஒரு சக்தி, அதுதான் வஹி. சரியா? எல்லாரும் வர முடியும். அப்போ அதுக்கு விளக்கம் கொடுக்க போனால் பெரிய புத்தகமே எழுதிடுவாங்க. அறிவண்டா அல்லாஹ், லாமன் சொல்லிட்டா ஜிப்ரீல், மீமன் சொல்லிட்டா முஹம்மது சொல்லுவாங்க. இந்த ரெண்டுக்கு முறையில ஜிப்ரீல் இருந்தால் வேலையை குழப்பறாரு. அதுவும் இல்லை, அது வேற இது வேறேன்னு கொடுக்குறது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ரெண்டையும் வேற வேற காட்டு. இப்போ ரெண்டும் வேற வேற இருந்தால் லாம் எடுத்து போட்டால் உண்டாயிடும். அலிஃபையும் லாமையும் மீமையும் வச்சு நடுவில் லாம் இருக்குது. லாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு உரியது. அப்போ இந்த லாம் இருந்து கூட என்ன செய்யுது? இவர் மக்லூக்காத்து, இது காலிக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லாமை எடுத்து போட்டுட்டா ரெண்டும் ஒன்றுக்கு சேர்ந்துடும். லாம் இருக்கிற முறையில் தான் குழப்பம். இன்றைக்கு எல்லா குழப்பமும் அதனால தான் நடக்குது. அறிவு சம்மந்தப்பட்ட குழப்பங்கள் எல்லாம் நடக்கிறது அதில் தானே. நல்லது நடக்குது, கெட்டது நடக்குது. எல்லாமே நிறைய கருத்து இருக்குது. அப்போ அதில் மற்றவங்க எழுதினது மட்டுமில்லை, இப்போ எங்களுக்கு தேவைன்னா அது கருத்தையும் கொடுக்கணும். எங்களோட ஒரு விருப்பத்துக்கு நாங்கள் அதை வழங்க எடுத்து அதை கொடுக்குறோன்னா நிறைய அதுக்கு ஒரு பெரிய கிதாவே எழுதி போட்டுருக்கோம். அலிஃப்லாம் ஹாமி மைன்ஸுக்கா எல்லாம் அப்படித்தான். யாசின், தாஹா,
ஜாஸ்தி என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதெல்லாம் ஒரு ரகசியத்துக்காக போட்டு அல்லாவும் ஹக்கும் உண்டு என்று காட்டுறதுக்காக குழந்தை தான் அவ்வளவு அந்த செய்யாத சொல்லலாம் அதில் மறைஞ்சி போட்டது. இல்லாட்டி எல்லாரும் குழம்பிடுவாங்கன்றதுக்காக வேண்டி அதான் அலிப்லாம் மீன் பண்ணாச்சு, ஆமி மணி சீமுக்காக பண்ணாச்சு. இல்லாட்டி அப்படி போட வேண்டிய அவசியம் இல்லையே. குரான்ல இன்னும் எவ்வளோ கருத்து கருத்து ஒருத்தர் அவங்களுக்கு பொறுத்த மாதிரியில் நிறைய கிதாபுகளில் எழுதியிருக்கிறாங்க. அதே மாதிரி நாங்களும் எங்களுக்கு நினைச்சதை போட்டு விளங்கப்படுத்தி போகிற நேரத்தில் பெரிய கிதாபே எழுதிருக்கோம். நீ அதெல்லாம் வழங்க போனால் அப்படின்னு கஷ்டம். அதில் மீனிங் இல்லை, எங்களுக்கு அவ்வளவே விளங்கப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை தேவை, அதுதான் தேவை. நாள் முழுவதும் பேசி விளங்காமல் இருக்கிறத விட ஒரு நிமிஷம் விளங்கக்கூடிய முறையில் பேசிட்டா போதும், அவ்வளோதான். ஒரு நாளைக்கு முழுவதும் நாங்கள் பேசி கொண்டு இருக்கிறோம். பேசி 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 எல்லாம் முடிச்சிடும். கிதாபுகள் எல்லாம் அப்படி தான் இருக்குது. இந்த அளவுக்கு இருக்குது கிதாபுகள். நிறைய எழுதியிருக்கிறாங்க. இப்ராஹிம் கூட அந்த மாதிரி தான் பிரிச்சா எழுதியிருக்காங்க, எல்லாம் செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் அது அவ்வளோ நாங்கள் வாய்ச்சி எங்களை விளங்க முடியுமா? விளங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டம். அதை விட ஒரு வார்த்தையில் இதுதான் நல்லா நட்டா வழங்கியாச்சு. இதுதான் கேட்டேன், இதுதான் அதே போதும். அதுதான் பெரிய கட்டித்தனம். அந்த கட்டித்தனத்தில் தான் எல்லாமே இருக்கு. ஏன்னா உலகம் அந்த அளவுக்கு சீசானது இவ்வளோ பெருசாக இருக்கு. முந்தைய ஆரம்பத்தில் கடுகு மாதிரி இருந்தது, இப்போ எப்படி இருக்குன்னு கேட்டால் பெரிய இருக்க தேங்க மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா யாருக்கு? உலகத்தை அறிஞ்சவங்களுக்கு உலகம் சீசா தான் தெரியும். உலகத்தை அறியாதவங்களுக்கு உலகம் ஒரு பெரிய பிரமாண்டமான ஒரு பொருளாக தான் தெரியும். பேசுகிற நேரத்திலே உள்ளாக நீங்கள் அடுத்த கேள்வியை ரெடி பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தெரியுதா இருக்கிற மாதிரி இது இருக்கிற மாதிரி யோசிச்சு நான் எங்களுக்குன்னா ஒன்றுமே விளங்கல. ஆனால் அந்த மலையகமாக 2 பேர் இருக்கிறதான் நாங்கள் சொல்கிறோம். அதில் ஒருவர் என்ன செய்கிறாங்க, நல்ல விஷயங்கள் எழுதுறாங்க. மற்ற கெட்டவங்க கெட்ட விஷயத்தில் எழுதுறாங்க. நல்ல விஷயத்தில் உள்ள பகுதிக்கு தான் அது ஒரு நல்ல விஷயங்களை நான் எடுக்கக்கூடிய ஒரு பகுதியை சொல்கிறேன். நாங்கள் அது ரக்கீமெண்ட். இந்த கெட்ட விஷயங்களுக்கு போகிறதோட நான் சொல்கிறது அத்தீதன். இந்த 2 உலகத்தில் பரவிக்கொண்டே இருக்குது. கெட்டது நல்லதும் இந்த ஆகாயத்தில் பரவிக்கொண்டே இருக்குது. அப்போ இடத்துல இருக்கிறது நல்லது தான். அந்த நல்ல விஷயங்களை வெளியே விடுறதும் கெட்டதான் கெட்ட விஷயங்களை வெளியே விடுறதும். அப்போ இது பதிவு ஆகுது. இப்போ நான் பேசுறதெல்லாம் பதிவாகுது இல்லை. அப்போ அதுதான் எழுதி கொண்டு இருக்கிறதுன்னு சொல்கிறது. அதுவும் பதிவு, அது எதுவும் பதிவு. ஆக கெட்டதில் நான் போயிட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு கெடுதி உண்டாகி கொண்டே இருக்கும். நல்லது வாங்கினா நல்லது உண்டாகும். அதனால தான் 2 பேரை வச்சு ஆட்டில் பழமும் தட்டி வச்சிருக்குது. கவனமாக இருந்தவங்களை இல்லாட்டி சொன்னால் வழங்காது. இப்போ இந்த பாகத்தில் இருக்கிறது வலதுன்னு சொல்லிட்டா அது நல்ல விஷயங்களுக்கு உரியது. அதில் அதுதான் நல்ல விஷயங்களை, இப்போ மக்கள் நல்ல விஷயங்களை தான் பேசுவாங்க. இது பக்கத்தில் உள்ளது கெடுதிக்கு உள்ளது. அதே கெட்ட விஷயங்கள் இதில் தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுது.
சொன்னால் பொதுமக்களுக்கு வழங்குமா? அந்த காலத்து மக்கள் முட்டாக்கள் யாருக்கு வழங்கும்? ஒன்றும் இல்லை. அதுக்காகத்தான் நீங்கள் ரக்கீபையும் இங்கே அத்திதையும் வச்சு ரக்கீபு இதை செய்கிறாரு, அத்திபு இதை செய்கிறாரு. அதனால் எந்த நேரம் நீங்கள் செய்கிற பாவம் புண்ணியங்கள் எல்லாமே வழங்கி கொண்டு இருக்கும். அல்லாவுக்கு நீங்கள் பயந்து நடந்து போங்க. அந்த ஆனால் ரெண்டு மாதிரியும் பயப்படுத்தானும். ஒரு ஆள் வந்து எழுதி கொண்டே இருக்கிறாருன்னு சொன்னாலும் அதுக்கும் பயப்படணும். இதில் ஒரு ஆள் எழுதி கொண்டே இருக்கிறாலும் அதுக்கும் நாங்கள் பயப்படணும். அப்போ இந்த ரெண்டு பேருக்கும் இது ரெண்டு பேருக்கும் பயப்படுறது மாதிரி தான் ஒரு சின்ன கெட்ட விஷயங்கள் அவ்வளோ இங்கே பரவுது, நல்ல விஷயங்கள் அவ்வளோ இங்கே பரவுதுன்னு சொல்கிற நேரத்தில் அல்ல இடத்துக்கு அது கெட்டதும் நல்லதும் இவரை பற்றி உள்ள செய்திகள் போய்கொண்டே இருக்கும். இதுதான் ரக்கீப் அஜீதுக்குள்ள ரெண்டு பேருக்கும். ரக்கீப் அலைஹிஸ்ஸலாம், அஜீத் அலைஹிஸ்ஸலாம் அவனும் மரியாதையும் கொடுத்து வச்சிருக்கு, சும்மா இல்லை. ஏன்னா அவ்வளோ பெரிய வேலை இது, உலகம் முழுவதும் ஏற்படுறது இல்லையா? ரக்கீப் அஜீது ஒன்று ரெண்டு பேர் தானே இருக்கிறாங்க. என்றதில் மட்டுமா இருப்பாங்க? இப்போ எல்லாமே இருக்கணுமே. எத்தனை ரக்கீப் இருக்கணும், எத்தனை அஜீத் இருக்கணும்? நாங்கள் ரக்கீப் அஜீத் ஒன்று ரெண்டு பேர் தான் சொல்கிறோம், அது மேலான சொல்லலை. ஆனால் ரக்கீப் அஜீத் சொல்கிற நேரத்தில் எல்லா எத்தனையோ ரக்கீப் அஜீத் இருக்கணும். எல்லா இடது கையிலையும் வலது கையிலையும் தோல்லையும். என்ன செய்யணும்? புதுசாக ஆட்கள் உண்டாகிற நேரத்தில் பிள்ளைகள் பிறந்து வர நேரத்தில் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பேர் திரும்ப பண்ணணும், உண்டு பண்ணணும். நாங்கள் ரக்கீபு மத்தியதையும் உண்டு பண்ணணும். அதனால் இதுதான் ரக்கீபு மத்தியம். எதையும் நல்லதான செஞ்சு கொண்டிருக்கிறோம், அது ரக்கீபு. கெடுதையை செஞ்சு கொண்டிருக்கிறோம், அது ஆச்சு. அதனால் உண்மையிலே நான் செய்யக்கூடிய கெடுதியும் பரவுது, ஆகாயத்தில் நல்லதும் பரவுது. இப்போ இந்த ரெண்டும் பரவுற நேரத்தில் நல்லதுக்கு நன்மை இருக்கு, கெட்டதுக்கு கெடுதி இருக்கு. இது எல்லா இடத்துலேயே போய் சேருது. நேரம் எல்லா இடத்துலேயே போய் சேருதுன்னா எப்படி? எல்லாம் எங்கேயாவது வாரத்துக்கு மேலே இதை போட்டு நாட்காலியை போட்டு வாரத்துக்கு மேலே காலுக்கு மேலே காலை போட்டு நிமிஷம் முடிச்சுக்கோங்க. பொதுமக்களுடைய அறிவை பாருங்க, இப்படி எல்லாம் இருக்கிறான். எல்லாம் பரிபூர்ணமாக இங்கே இருக்கிறான். எங்களை குத்தி காட்டுறதுக்கு இடம் இல்லை. அந்த மாதிரி பார்க்குற நேரத்தில் எல்லாமே அதாக தான் இருக்குது. அதெல்லாம் வேற ஒன்றுமே இல்லை. இதில் கை குத்தினாலும் அந்த இடத்துல தான் படும், இதில் கையை குத்தினாலும் அந்த ஹக்கில் தான் படும். அது இங்கே கையை குத்தினாலும் ஹக்கில் தான் படும், வேற இடமும் இல்லை. நான் நினச்சி பண்ணிக்கிற வேற மாதிரி எங்கேயோ பழைய குத்துறோம்னு நினச்சி பண்ணிருக்கு. பழைய மக்கள் தானே இருக்குது. எல்லாமே ஒன்று சேர்ந்த நேரத்தில் எல்லாமே ஒன்றா சேர்ந்த நேரத்தில் பரிபூர்ண ஹக்கு ஆயிடுது. அப்போ இதெல்லாம் அதுக்குள்ளே தானே இருக்குது, நடக்குது. இதுக்குள்ள ரக்கீப் அஜீதோட வேலையெல்லாம் அதுக்குள்ளே தான் நடக்குது. நான் ரக்கீப் அஜீத் என்ன இப்படி பேசினாவா? இந்து கொள்கையில அந்த மாதிரி இல்லை. இந்து கொள்கையில அவங்க சொல்லிட்டு இப்ப ரக்கீப் அஜீத் இருக்குன்னு தான் சொல்றாங்க. இந்து கொள்கை அதுதான். இது இந்து கொள்கை இல்லை, இது சரியான ஈமான் உள்ள கொள்கை. சொன்னா எங்களுக்கு என்ன உண்மையை நாங்கள் சொல்றோம். எவன் நம்மளுக்கும் சொல்ல ஆயத்தமாக தான் இருக்கிறோம். இல்லை அவனுக்கு சொன்னவன்ட்டு கேட்போமே, எத்தனை ரக்கீப் அஜீத்? ரக்கீப் அஜீத் ஒன்று தானே, ஒன்று ரெண்டு தானே இருக்குது. அவ்வளோ பேர்டையும் இதில் எப்படி இருக்கிறது அவங்க ரெண்டு பேரும்? அதுதான் இது எது இந்து கொள்கை. மிக நல்லது. உன்னே மன்னிக்கட்டும், என்னைய மன்னிக்க தேவையில்லை. உன்னே மன்னிக்கட்டும், அல்ல உன்னே மன்னிக்கட்டும், எங்களே மன்னிக்க தேவையில்லை. எங்களே மன்னிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நாங்கள் உண்மையான வழியில் போய் கொண்டிருக்கிறோம். அவனால் அப்படிதான் சொல்லுவாங்க. அவனை
எதை சொல்லுங்க, நீங்கள் நல்லதையும் சொல்லுங்க. நல்லதை சொன்னாலும் அவன் அப்படி தான் சொல்லுவான். அல்லாஹ் வானத்துக்கு மேலே இருக்கேன்னு சொன்னால் அவன் அதை சொல்லுவான். வானத்துக்கு மேலே அவனை பாருங்களே அவன் சொல்கிறாங்கன்னு தான் சொல்லுவான். அவன் சொல்கிறது தான் சொல்லுவான். எல்லாத்துக்கும் குறைகாண்டவன். அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவன் இவன் சொல்கிறான்னு வந்து யார் எதை சொன்னாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. உண்மையை தான் நாங்கள் சொல்லணும். ரகிபதி தண்டவனே நம்பிட்டாங்களே, எப்படி நம்பலாம்? 2 பேர் இருக்கிறாங்க. இந்த 2 பேரும் அவ்வளோ பேருடையும் இந்த இடதுலையும் வலது தோல்லையும் எப்படி இருக்க முடியும்? உலகம் அவ்வளோ பேர்னா உலகம் முழுவதிலையும். இப்போ இவ்விடத்திலே பெருந்தொகையோடு வந்துடுது ரகிபதி. இப்போ நாங்கள் இதுக்குள்ளேயே ரகிபதி வந்துடுது, பெருந்தொகையோடு வந்துடுது. நாளைக்கு பிறகு பிள்ளைக்கும் 2 பேரை உண்டு பண்ணணும். பிறக்கக்கூடிய எத்தனை பேர் இருப்பாங்க? பெருந்தொகையாக இருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் ராக்கி பத்திது. எங்களுக்கு முஸ்லீம்களுக்கு மட்டுமல்ல ராக்கி பத்திது, அவங்களுக்கும் இருக்குது. இனங்களுக்கும் இருக்குது. இஸ்லாத்தில் இருக்குது, ஹிந்துல இருக்குது, எல்லா மதத்துக்கும் தான் ராக்கி பத்திதை வச்சிருக்கிற எல்லா மதத்துக்கு நான் முஸ்லீம்களுக்கு மட்டுமல்ல. இப்போ அவ்வளோ பேருக்கும் ராக்கி பத்திது. 12 எவ்வளோ பேர்? எத்தனை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எத்தனை பேர் இருக்கும்? மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் இந்த பகுதியில் துபாய்க்கு ஒரு பகுதி ஒருவர் இருக்கணும், அங்கேயும் ஒரு ஆள் இருக்கணும். மலை இங்கே மலையை கொண்டு வர நேரத்தில் இங்கே தான் இருப்பார், அங்கே மழை பெய்யுற நேரத்தில் அங்கே தான் இருப்பார். 2 இடத்துலையும் மழை பெய்யுற நேரத்தில் பிரிக்க குழப்பம். எங்கே போ அவருக்கு பெரிய கஷ்டமாக புரியும். நீங்கள் ஏதாவது பெருங்கால குழப்பத்தை செய்கிற மாதிரி ஆயிடும். அதனால தான் நாங்கள் உண்மையை இங்கே விளங்கணும். எல்லாம் இந்த சக்தியை தான் நாங்கள் 5-4 விஷயம் சொல்கிறாங்க. என்ன இந்த ஜிப்ரீல், மீகாயில், இஸ்ராஃபீல், இஸ்ராயில் 4. அதான் முன்கர், நக்கீர், ரகீப், அத்தீத், மாலிக், ரிதுவான். முக்கியமான ஒரு 4-5 பேர் இந்த பேர் தான் கொடுத்துருக்காங்க. ஜிப்ரீல், மீகாயில், இஸ்ராஃபீல், இஸ்ராயில், முன்கர், நக்கீர், ரகீப், அத்தீத், மாலிக், ரிதுவான். 10. மாலிக். இப்போ ஒருத்தரும் நரகத்துக்கு சரி, அதை ஒன்று தானே, அதை ஒரு ஆள் பார்த்துக்கொள்ள. சொர்க்கத்துக்கும் போதும், ஒரு ஆள் போதும். இப்போ உலகத்தில் தான் பெரிய கரைச்சலாக இருக்குது. இதுக்கு தான் இப்போ முடிவு காணும். இப்போ இவங்களோட தான் நாங்கள் முக்கியமாக சொல்லக்கூடிய இந்த மலாய்க்கமாரு, இந்த முக்கியமான மலாய்க்கமாருக்கு தான் முக்கியமான வேலையில் கொடுத்துருக்காங்க. கல்வி ஒரு ஆளுக்கு கொடுத்துருச்சு, மழை பெய்யுறது, காற்று இது அதை ஒரு ஆளுக்கு கொடுத்துருச்சு, காற்று அது ஒரு ஆளுக்கு கொடுத்துருச்சு, மௌத்து சம்பந்தமான இந்த நிறந்து போகிற விஷயம் அது ஒரு ஆளுக்கு கொடுத்துருச்சு. அவர் எத்தனை பேர்கிட்ட போகணும் ஒரு நாளைக்கு? யாரு? மலக்கள் மௌத்து. எத்தனை பேர் மௌத்து ஆகிறாங்க? எவ்வளோ? அப்போ மலக்கள் மௌத்துனா என்னன்னு தெரிஞ்சுதான் இந்த பிரச்சனையே வரப்போகிறது இல்லை. நரகத்துக்கு அதிபதி, சொர்க்கத்துக்கு அதிபதி, உலகத்திலே அது இருக்குது. ஆனால் நரகம் கட்டி வச்சு இல்லையே. அப்படி இருந்தால் ஒரு பெரிய ஏதாவது இடங்கள் இருக்கணும். நரகம் கட்டி வச்சுருக்குது. சொர்க்கம் கட்டி வச்சிருந்தா சொர்க்கம் ஒரு பெரிய எண்ணமான மாதிரி இருக்கணும். ரசூலுல்லாஹ் கண்ட நரகமும் சொர்க்கமும் வேற வேறு. அது அவங்க அறிஞ்சது, அவங்க பார்த்தது, அவங்க கண்டது வேறு. ஆனால் பொதுமக்களுக்கு நாங்கள் சொல்கிறது இந்த மாதிரி. ஏன்னா பொதுமக்கள் அறியட்டும் பண்ணுறதுக்கா. அதனால தான் அந்த சூபியாக்கள் சொல்றது, எங்களுக்கு நரகமும் வேணும், சொர்க்கமும் வேணும். அல்லாஹ்வில் நாங்கள் சங்கமமாக இருக்குது, அதுதான் எங்களுக்கு தேவை. சொர்க்கமும் தேவையில்லை, நரகமும் தேவையில்லை. அல்லாஹ்வில் நாங்கள் சங்கமம் ஆகணும். சங்கமம்னு சொன்னால் ஒன்று சேரும், 2 கலக்கும் அல்லாஹ் இருக்கு. அதுதான் எங்களுக்கு தேவை. எங்களுக்கு சொர்க்கமான நரகமான. அப்போ
சொர்க்க நரகம்னா என்ன? உலகத்திலே அது இருக்குது, ஆக்ராவிலையும் இருக்குது. இப்போ ஒரு ஆள் இறந்து போயிட்டாரு, மித்த மோசமாக நடந்தவர், அவருக்கு உடனே எந்த வகையான நிம்மதியும் இருக்காது. அவரோட அந்த ரூல் நிம்மதியே இருக்காது. கடைசி வரையில் அவர் கஷ்டப்படுவார். அதாவது நிம்மதியை தேடி போகிற இடத்துல கஷ்டப்பட வேண்டிய நிலைமை அங்கே ஏற்படுது. இப்போ நல்லா இருந்தாங்க, நல்ல பிள்ளைகளாக நல்ல தவறுடைய எளிமையாக அறிஞ்சு கொண்டு நல்லா தொழுது கொண்டு அல்லாவுக்கு பயந்து கொண்டு அப்படி இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க இங்கே பட்ட பாட்டுக்கு அங்கே நிம்மதி அவங்களுக்கு அங்கே இருக்குது. இங்கே அப்படி இல்லாமல் இங்கே அல்லாவுக்கு மாற்றமாகவும் அல்லாவுக்கு மோசமாகவும் போய் சொல்லிக்கொண்டு இந்த வகாமி கூட்டம் போல ஒரு கூட்டம் இருந்ததுன்னு சொன்னால் அதுக்கு என்ன, அங்கே போனோடனே கஷ்டம். கஷ்டம் எப்படி? வீட்டுக்கு வர மாதிரியும் இந்த ராஜா பிரபாக வர மாதிரியும் இது வாரதே ஒரு பெரிய ஆதாபம். அதுக்கு அடைக்கப்பட்டிருந்த ஆத்மா பண்ணியிருந்த ஆத்மா உயிரெடுத்து வாரது போல வாரது அதை விட பெரிய கஷ்டம், சரியான கஷ்டம். அது இந்த உலகத்தில் இருக்க மாதிரி இல்லை. அப்படி எத்தனையோ பேர் வாரதை கண்டுக்கிட்டோம். ஒரு தடவை ஒருவர் கடிதம் எழுந்தார் சிலோன்ல இருந்து. அவங்க தாய் தகப்பர், ஒரு தங்கச்சி, ஒரு தம்பி, 2 பேர் அந்த குடும்பத்தில். அவங்கள தாய் இறந்துட்டார். தாய் இறந்ததுக்கு பிறகு கொஞ்ச நாள் விட்டு இவங்க வீட்டில் இருக்கிற நேரத்தில் அந்த தாய் வாரா, இறந்து போன தாய் வாரா. வந்தால் அதே உருவத்திலோட அப்படியே வாரா. வந்தால் இவங்களுக்கு மனசுக்கு ஒரு பயம் உண்டாயிட்டு. பயம் உண்டாகி கொஞ்ச நேரம் இருந்துட்டு போயிட்டார். மறுபடியும் அடுத்த தடவை வரானா உள்ளுடுப்போட மாத்திரம் வரான். பாப்பக்காரன் கண்டு கீழே விழுந்துட்டாராம் பயந்து. இப்படி எத்தனையோ பிள்ளைகள் எல்லாம் பயந்து ஓட ஆயிடுது. இதெல்லாம் என்னது? இதுதான் அதாவு. இந்த அதாவு தான் ஆக மோசமான அதாவு. பழைய காலத்து கூட்டாளி ஒருவர், இப்போ புதுசாக கண்ணன், அவர் வந்து நாங்கள் பழைய வீட்டில் இருக்கிற மாதிரி வெளிக்கிட்டு பழைய வீட்டில் இருக்கிற மாதிரி அங்கே ஒரு சேர் போட்டு, அந்த சேரில் இருந்தால் முன்னுக்கு ரோடு பக்கம் தெரியும். அதை தான் எனக்கு பார்த்து ஒன்று இருக்கு. நான் படிக்கிறது எல்லாம் அந்த இடத்துல இருந்தேன். இவர் வந்து அந்த சேரில் இருக்கிறாரு. என் கணவராக பார்த்து வந்து இருந்து கொண்டு இருக்கிறார். போயிட்டு பார்த்தா அவருக்கு ஜவாது வந்துட்டு போயிடுச்சு அப்படின்ட்டு. அப்போ இவர் மௌத்தாகி வந்துருச்சாருன்றது தெரியுது. அந்த எப்பவுமே மௌத்தானவர் வந்துட்டாருன்ற மாதிரி ஒரு நீங்கள் கண்டுட்டீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஏதோ ஒரு அதாபம் இருக்குதுன்றதுதான் கருத்து கனவு. அப்படி இல்லை, நீங்கள் காண்றீங்க, எப்பவும் போல காண்றீங்க. யார் உங்களோட தாய் தாப்பர் அவங்களோட நீங்கள் எப்பவும் போல காண்ற மாதிரி, ஹயாத்தோடய இருக்கிற மாதிரி, பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி அப்படி கண்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதில் இல்லை, அவங்க நல்லா இருக்கிறாங்கன்றதான் கருத்து. அப்ப இவரு போய் இந்த போங்க, இப்போ சரி நீங்கள் இடத்துல நிற்கக்கூடாது போங்க அப்படின்னு சொன்னார். கேட்கல. அதோட கொஞ்சம் எழும்பி நின்றார். எழும்பி வந்தார். போகிறதுக்கு மாதிரி தான் வந்தார். நான் போகாமல் நின்று கொண்டு இருந்தார். இப்போ பெரிய ஆசை அவனுக்கு, நீட்டமான ஆசை. அவனோட எடுத்து 2 அடியை போட்டால் போகிறாரு இல்லை, அப்படியே இருக்கிறாரு. நான் முடிச்சுட்டேன். என்னங்க பாருங்க, அவருக்கு ஏதோ சின்ன கஷ்டம் கொண்டு இருக்கின்றதான் கருத்து. அந்த கஷ்டம் நீங்கிறதுக்கு அந்த மாதிரி தென்படையும். இப்போ இதெல்லாம் என்ன மௌத்தா போனால் அது அப்படியே இதாகிட்டதான். இப்படாமல இப்போ இங்கே தாய் தான் நாங்கள் பார்க்குறது இல்லையா, கனவை தெரியதானே செய்யுது. அதெல்லாம் பெரிய சந்தோஷமான செய்தி தான், நல்லபடி தெரியுது. எல்லாமே இருந்தவங்க வந்து பயப்படுற மாதிரி இருந்ததுன்னா, பயப்படுற மாதிரி இருந்தால் அது அவங்களுக்கு ஏதோ ஆபத்து இருக்கிறதுன்னு தான் கருத்து. அப்போ அங்கேயும் ஒரு நரகம் இருக்குது. இங்கே இதுதான் நரகம், முக்கியமான நரகம் இதுதான். அங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாம் அப்படித்தான் இருக்கு. ஒரு சின்ன அடியை நாங்கள் தாங்குறோம், அங்கே அந்த அடி அங்கே பார்த்தா பெரிய அடியாக இருக்கணும், தாங்க முடியாது.
அப்படி நடக்குது. ஆட்கள் வந்து சொல்லுவாங்க, நான் இப்படி இருக்கிறேன், எனக்கு கஷ்டமாக இருக்குது, இறந்து போனது கூட நான் இப்போ இறந்து போனோன்னே எனக்கு கஷ்டங்கள் எல்லாம் வந்துருக்குது, நான் மிக கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேன், எனக்கு அது துவா இன்னொருகிட்ட சொல்லுங்க துவா செய்ய சொல்லி இப்படி என்றெல்லாம் நான் இப்போ இடத்துல அவங்க சொல்றதை விட நாங்கள் சொல்றதுக்கு தான் பயம் இருக்கு. இப்போ கெட்ட பேர்களையும் நல்ல விஷயங்களையும் கெட்ட விஷயங்களையும் அவங்க பண்ணி கொண்டு இருக்கிறது. இருக்கிற நேரத்தில் அவ்வளவும் போய் எங்கள் இந்த இதில் பாவனத்தில் சேர்ந்துருது. சேர்ந்தா கரெக்ட் நேரத்தை அல்லாஹ்கிட்ட சேர்ந்துது. அல்லாஹ் உடனே வந்து செஞ்ச பாவம் எல்லாத்தையும் அனுப்பி விடுறேன். காலம் நேரம் போக தேவையில்லை. நான் செய்த நேரத்திலே அதெல்லாம் அதை அறிஞ்சிட்டேன். இவன் பேசுகிற நேரத்திலே அவனை நல்லதை பேசுகிற நேரத்திலே அவனை அதை அறிஞ்சு கொள்றான். எப்படி இருந்தான் எப்படி இருக்கிறான்னு. இப்போ இதுதான் எங்களுக்கு பயம். அப்படி இல்லாமல் முன்கணக்கில் எழுதி கொண்டு இருக்காரு. அந்த காலத்தில் இன்னும் கொஞ்சம் காலம் போய் அவர் கேட்பார், நாங்கள் போகிற நேரத்தில் எங்களோட கையில் நான் செஞ்சது எல்லாத்தையும் தருவாங்க, இடது கையில் தருவாங்க, வலது கையில் தருவாங்க, எங்கள்கிட்ட கேட்பாங்கன்னா இந்த காலம் போகும். சரி காலம் போகுதானே, எங்களோட ஒரு நாள் இருக்குது என்கிட்ட செய்கிற பாவங்களையும் செஞ்சு கொண்டு இருப்பாங்க. ஆனால் இந்த வகையும் பாவம் செய்ய பயப்படுவான் இல்லையா? எனக்கு பயம். யாராவது இதை சொல்லிட்டா எவனாலும் இதை சொல்லிடுவானே. அது உண்மைதான். இப்போ நாங்கள் பேசுகிற விஷயங்கள் சொல்லிட்டா மற்றவன் இந்த உனக்கு தெரியாதவன் பேசத்தான் செய்வான். இது இப்போ இல்லை, அந்த காலத்துலேருந்தே குழப்பங்கள் இதிலிருந்து உண்டாயிருக்கு. இப்போ மட்டுமல்ல, இதெல்லாம் பொய்க்கு நாங்கள் குடிச்சு கொண்டு இதெல்லாம் ஒரு பாருங்க பழங்கால இந்த ஹிந்து இந்த இதுகள் போல கதைகள் போல. அவங்க வர்றது இவங்க வர்றது அவங்க போகிறது ஆனவன் வந்தடைங்கிறது இப்படியெல்லாம் அவங்களோட சரித்திரம். அது மாதிரி தான் இருக்கும். இவர் இங்கே இருக்கிறதும் இவர் இங்கே இருக்கிறதும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன மாதிரியா கை இந்த கை வருத்தமாக தான் இருந்து கொஞ்சம் காலம் அவங்க இதெல்லாம் பூசி 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 அது பிறகு கொஞ்சம் அங்கே ஆனதுக்கு பிறகு தான் சரியாகும், ஓரளவு சரியாக வந்துருச்சு. இதெல்லாம் புத்திக்கு ஒவ்வொருக்கூடிய விஷயமா இருக்கணும். புத்திக்கு பொருந்தும், இதெல்லாம் புத்திக்கு பொருந்தாது. மாதிரி இருக்கிறாங்க, உண்மை அது பொய்யல்ல. அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், சொல்லலான்னு சொல்லியிருக்காங்க. அது அப்படியே நாங்கள் நம்பிக்கை வைக்கிறோம். அதுதான் என்னோட ஈமான். ஆனால் அது எது ஜின்னு இருக்குது உண்மை, ஜின்னு இருக்கிறது உண்மை. இந்த பிடிச்சி வச்சு சொல்றதெல்லாம் வெறும் பொய். ஜின்னை பிடிச்சி வச்சிருக்கிறாங்களே அவன் சொல்றதெல்லாம் வெறும் பொய். ஜின்னு இருக்கிறது உண்மை. ஆனால் அது என்ன ஜின்? ஜின்னா என்ன? சில வீடுகளில் பெரிய குழப்பமெல்லாம் செய்யும், பத்தும் மண்ணுகள்லாம் சாப்பாட்டில் விழும், இப்படியெல்லாம் இருக்குது. அதெல்லாம் என்ன ஜின்னோட வேலை. எந்த ஜின்? நாங்கள் சொல்கிற ஜின் அல்ல, அது வேற ஜின். இவங்களுக்கு பிடிச்சி வச்சிருக்கிறாங்க. 10 ஜின்னை நான் பிடிச்சி வச்சிருக்கிறேன்னு ஒரு ஆள் சொல்கிறாரு. நான் 15 ஜின்னை பிடிச்சி வச்சிருக்கேன்னா ஒரு ஆள் சொல்கிறாரு. மக்களோட மனதில் உள்ள பயத்தை இது பண்ணுறதுக்காக நம்பித்தானே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யறது? சைத்தான் அடித்து போத்தலில் மூடி போட்டுட்டு இப்போ கொண்டு போய்ட்டு கடலை வீசி உனக்கு ஒன்றும் இல்லை, எல்லாம் சரியண்டா சரியாயிடுச்சு. இதுதான் மக்கள் செய்கிற வேலை. இதெல்லாம் எங்களுக்கு செய்தது விருப்பம் இல்லை. பொய் தானே. என்ன பிடிச்சலுமா? இதுதானே பிடிச்சலுமா? மனோசக்தியை தான் சின்ன சொல்றதே மனோசக்தியை தான்.
மனதில் இருக்கக்கூடிய மனதால் எல்லாத்தையும் செய்யலாம். செய்ய முடியாத ஒன்றுமே இல்லை. ஒரு வீட்டில் இந்த நேரமும் சாப்பாடு செஞ்சால் கல் மண்ணு தானே இருக்கும். அதில் சாப்பிட்ற நேரத்தில் எல்லாமே கடிபடுவோம். ஒரு நாள் பார்த்துட்டு அப்படியே அந்த கோவரண்டு இருந்தவங்களுக்கு தெரியுமா? சிறுவனில் தான் இருந்தார் கோவரண்டு. தெரியாத கோவரண்டு நல்ல ஒரு இந்த இது சம்மந்தப்பட்ட நல்ல ஆள், நல்ல அறிவார். அவர் டாக்டர் மாதிரி தானே அவர். இது அவர் இந்த இதெல்லாம் செய்வார் நல்லா பார்த்து. அப்போ அவர்கிட்ட போய் சொல்லியிருக்குது, இப்படி இப்படி எனக்கு கஷ்டமாக இருக்குது, வீட்டில் சாப்பாடு சாப்பிட்டா கல் மண்ணெல்லாம் விழுது அப்படின்னு. அப்போ அவர் என்ன செஞ்சார், நான் வாரம் வீட்டுக்குன்னு சொல்லி வீட்டுக்கு வந்து ஒரு ரூமில் இருந்து வந்து இப்போ சாப்பாடு செய்யுங்கன்னு இருந்துச்சு. அதனால சாப்பாடு செஞ்சிருச்சு. சாப்பாடு செஞ்சால் அன்றைக்கு எல்லாரும் அவரும் கோவரும் சேர்ந்து எல்லாருமா நல்லா சாப்பிட்டுருக்குறாங்க. ஆனால் ஒன்றுமே இல்லை, கல்லும் இல்லை மண்ணும் இல்லை. ஜின் பயந்துட்டு அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க, சொல்லிட்டு போகிறாரு, இனிமேல் இருந்தால் என்கிட்ட வந்து சொல்லுங்கள் பாப்போம்ட்டு அவர் போயிட்டாரு. அடுத்த நாள் சோறு செஞ்சால் சோத்துல கல்லும் பண்ணும் கொண்டு போய் சொல்லியாச்சு, இப்படித்தான் செய்து இது திரும்பவும் வந்துட்டு சரி கொஞ்சம் இருங்க அப்படின்ட்டு அவர் வந்து எல்லாரையும் விசாரிக்கிறாரு. வீட்டில் இருக்கிற அவ்வளோ பேரையும் விசாரிக்கிறார். எப்படியோட நிலைமைனா இது என்ன, அந்த ஆளுக்கு ஏதோ மைண்டில் குழப்பம் போல் இருக்குதா, அது இது எல்லாத்தையும் விசாரிக்கிறாரு. விசாரிச்சு பல பக்கத்தில் உள்ளவங்களையும் விசாரிச்சு பார்த்தா சின்ன குழந்தைகளையும் கூப்பிட்டு விசாரிச்ச நேரத்தில் ஒரு பிள்ளைகிட்ட தான் அந்த விஷயம் இருக்குது. அந்த தாய்தாப்பருக்கு உள்ளது 2 பிள்ளை. அதில் ஒரு பிள்ளைய இந்த ஒரு பிள்ளைய இவங்க நல்லா கவனிக்கிறாங்க தாய்தாப்பர். ஒரு பிள்ளைய அவ்வளோ கவனிக்கிறது இல்லை. அந்த பிள்ளையோட மனசு அப்படியே போய் மித்தம் மோசமாக போயிட்டு, இவன் என்ன கவனிக்கிறது இல்லை, அப்படி இருக்கிறது இல்லை, இப்படி இருக்கிறது இல்லை, அவனுக்கு கல்லே விழட்டும், மண்ணே விழட்டும், அவனுக்கு நெருப்பு பத்தட்டும், அப்படி இப்படின்னு அந்த பிள்ளை மனசால சொன்னேன். இது இங்கே நடந்தது. அந்த மனதனுடைய பவரை பாருங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து அந்த பையனை மெஸ்மரைஸ் பண்ணி உன்னோட தாய்ந்தா அப்புறம் உன்னோட நல்லா இருக்கிறாங்க, உன்னோட தம்பியை விட அண்ணனை விட நல்லா இருக்கிறாங்க, நீ நல்ல சந்தோஷமாயிரி அந்த சிரிச்சு கொண்டுக்கிறேன், உனக்கு தார சாப்பாடுக்கு பாடலாம் எல்லாம் நல்லா தருவாங்க, உன் அண்ணனை விட நல்லா கவனிப்பாங்க உடனே சிரிக்கிறானாம் பையன், மெஸ்மரைஸ் பண்ண பையன். அதுக்கப்புறம் எழுப்பி எல்லாம் விட்டுட்டு இந்த பாப்பா அம்மா கூப்பிட்டு நீங்கள் பிள்ளைங்களை எப்படி நடக்கிறீங்கன்னு கேட்டால் சரியாகவும் சொல்லிட்டு இந்த மாதிரி தான் சரியாக நடக்கலை. புறம் பிடிச்சி சத்தம் போட்டு அவனை ஏசிட்டு உங்கள் பிள்ளைகளோட நீங்கள் நல்லா நடவுங்க, 2 பேரும் ஒரே மாதிரி நடவுங்க, அப்படித்தான் நீங்கள் நடக்கணும், வேறு அதுக்கு மாற்றமாக நடக்கக்கூடாது. அந்த பிள்ளைக்கு வாங்கினா இந்த பிள்ளைக்கு வாங்கி கொடு, அந்த பிள்ளைய என்ன சாப்பாடு கொடுக்குறியோ அந்த சாப்பாடு அந்த பிள்ளைக்கும் கொடு, அந்த என்ன உடுப்பு எடுத்து கொடுக்குறியோ அந்த உடுப்பை கொடு. அப்படி இல்லாட்டி அந்த பிள்ளையோட மனம் இதாக இருந்து இப்போ சரியாயிட்டுது, இனிமேல் நீ நல்லா நடக்கணும் அப்படின்னு வந்தால் அதுல இருந்து முடிஞ்சு இன்பை போய் ஜின்னோடி. இதுதான் ஜின். இப்போ என்ன செய்யுது, அப்படி எத்தனையோ நடக்குது. அதுக்காக அங்கே எங்களோட ஊர்களில் தொழிலையும் சொல்லுவாங்க, போட்டு ஆடி கீடி குழப்பம் செய்வானுங்க. ஒன்றும் புண்ணியமில்லை, வெறும் போய். சிலரோட மனோசக்தியில் அந்த ஏதாவது கொஞ்சம் குழப்பம் போய் இருந்தால் அவனுக்கு சரி வரும். அது பயந்து இப்போ எல்லாம் போயிட்டு தானே, இப்போ எல்லாம் சரி போகணும் இல்லைன்னு க்ளீன் ஆயிடுது மனம். அதுக்காக செய்கிற குழப்பம் தான். சும்மா பொய் செய்யவே மாட்டேன். இப்படி இருந்தா எங்களுக்கு நல்ல வேலை செய்யணுமே. ஒரு சின்னையை பிடிச்சி வச்சுட்டா எல்லா வேலையும் செய்யும், கத்திப்பு வேலை எல்லாத்தையும் செஞ்சு போட்டுரும். அது இந்த முவாதின்ற வேலை எல்லாத்தையுமே அது செஞ்சு போட்டுரும். கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு சின்ன குழந்தைக்கு போட்டுட்டு தானே பாருங்க. இதுக்காகத்தான் ஜனங்கள்லாம் பயந்து கொண்டு அந்த ஜின் வாசல் ஆத்திருக்கிறாரு, இந்த ஜின் வாசல் ஆத்திருக்காரு. இங்க இவனுக்கு வந்தது கிட்னி ட்ரபிள்.
அவர் என்ன செய்யறதுன்னு கேட்டால் அண்ணன் அவன் சூனியம் செஞ்சுட்டான் இவன் சூனியம் செஞ்சுட்டான் அவர்கிட்ட போய் கேட்ட உடனே அவர் சொல்றது உனக்கு பெரிய சூனியம் கொண்டு வச்சிருக்கு பாரு, அதனால தான் அவனுக்கு இந்த கஷ்டம் வந்துச்சு, உனக்கு கால் வீங்கினது அது வீங்கினது எல்லாம் அதுதான். இனி நம்பிக்கொண்டு அதை செய்யுது, அதுக்கு பெரிய தொகை பணம் எல்லாம் கொடுத்து கொண்டு அதை செய்யுது. செஞ்சு கடைசி நேரத்தில் என்ன இதெல்லாம் முத்தி ஆள் முடிச்சு க்ளோஸ். இதெல்லாம் வெறும் பொய்யான செய்திகள். இன்னும் பிடிச்சி வச்சு அவங்க ஒரு மலாக்க பிடிச்சி வச்சு கொண்டா பிரச்சனை இல்லையே. இன்னும் பிடிக்கிறத விட்டுட்டு இப்போ மலக்குமாரை பிடிக்கிறது தான் முக்கியம் விஷயம். எத்தனையோ மலக்குமாரை தொகையாக இருக்குது, கடல் பண்ண அது இது எல்லாத்துலேயுமே என்ன முடியாத அளவு மலாய்க்க இருக்கிறாங்க. இந்த இந்த 10 பேர் தான் விசேஷமானவங்க, மற்றவங்க நிறைய இருக்கிறாங்க. இப்படி பிடிச்சாலும் நீங்கள் மலாய்க்காத்தான் பிடிக்கிறீங்க, மலக்கத்தான் பிடிக்கிறீங்க. இப்படி பிடிச்சாலும் மலக்கத்தான் பிடிக்கிறீங்க. இன்பாங்க என்ன சரி பெரிய அந்த காலத்து மனுஷனுடைய வேலை இல்லை, வேற நாங்களே இருந்து பண்ணியிருந்தோம் வீட்டில். இந்த பிள்ளைகள் வந்தா இருப்போம் அந்த மாதிரி. ஒரு மௌலவியும் வந்திருந்தாரு, வேற ஆட்கள் ஒரு இல்லை, மௌலவியும் நானும் மட்டும் திடீர்னு பெல்லோன்னு பட்டுது சரியான பக்கத்தில் வீட்டுக்கு அந்த சோருக்கு அடுத்தா போல பட்ட மாதிரி இருந்தது. அது நாங்கள் கவனிக்கல, சும்மா இருந்துட்டோம். அது மறுக்க என்ன செஞ்சேன், கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் போய் கிரிங்குன்னு ஒரு சத்தம் பக்கத்தில். இவர் நடுங்கிட்டாரு, சரி வெளியில் என்னாலும் மிதிக்குமா, ஒரு நேரம் பாம்பு இது வகையான சத்தம் போட தானே செய்யும். அப்படி போய் லைட்டை கிட்ட பிடிச்சி பார்த்தா ஒன்றும் இல்லை. இப்போ என்ன நினைக்கிறது, ஜின் வந்துச்சோ, யாரோ மலக்குமார் வந்து சத்தம் போட்டாங்களோ, யாரும் தெரியும். இப்படிதான் நினைக்கிறது. கடைசியில் பார்த்தா அந்த வீட்டுக்கு அடுத்தா போல என்னமோ ஒரு இது வந்து வச்சிருக்காங்க போல இருக்குது, இந்த ஏதோ பெல் மாதிரி என்னமோ வச்சிருக்காங்க. அதை போட்ட உடனே அந்த சத்தம் கேட்குது, சரியா எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. இதுதான் ஒரு விஷயம். ராவைக்கு சைத்தான் காலில் இந்த இது சங்கிலி போட்டு இந்த சதங்க கட்டி நடந்து தெரியுதான். இங்கே பார்த்தா ஏதோ ஒரு ஆடு ஒன்று போய் செய்தி கேட்ட சதங்க சத்தம் இது போயிருக்கீங்க ஆடு. நீ எல்லாரும் அதை நம்பிக்கொண்டு அப்படி சத்தம் முடி கட்டுது, போகிற நேரத்தில் அப்படி ஒரு சத்தம் முடி கட்டுது, அங்கே எல்லாம் போனது, இந்த போதால் சுற்றி அப்படியே வந்தது, எல்லாருக்கும் தெரியல அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தடவை இந்த எங்களோட என்ன ட்ரைனிங் பிளேஸில் படிக்கிற காலம், இரவு வயிற்றில் கொஞ்சம் குழப்பம் வாங்கி சரியாக ஒரு 3-2 மணி. அப்போ அந்த நேரத்தில் செண்டில்ஸ் தான் போடுற காலில் கட்டை மீது சத்தம் கேட்காம மெல்ல மெல்ல போகிறது. ராவல் எல்லாம் நல்லா தூக்கும். அங்கே வெளியில் 2 பேர், ஒரு ஆள் போலீஸில் இருந்தவர், ஒரு ஆள் மிலிட்ரியில் இருந்தவர், 2 பேர் படுத்துறாங்க. அங்கே இந்த இறங்குற சத்தத்துக்கு டக்குன்னு கேட்குறது இல்லையா, கேட்டோடனே என்ன செஞ்சுருக்காங்க, படுத்துட்டாங்க. யாரை போனால் நான் போனேன், லட்சம் போனேன். போய் எல்லாம் போய் இது பண்ணிட்டு நான் இந்த பாட்டுக்கு வரேன். வந்து அதான் இவங்க மூடிக்கொண்டு படுத்தவங்க படுத்ததாங்க. அவ்வளோ பயம். அப்படின்னா என்னன்னு பார்க்கணும். அதுபோல் இரவு என்னமோ சொன்னாங்க, பகல் என்னமோ நடந்து போன மாதிரி சத்தம் ஒன்று கேட்டுது, அது நான் தான் போனேன். இப்படி எல்லாத்தையும் ஒவ்வொன்றும் உண்டாக்கி கொண்டாங்கம்மான்னு. இதெல்லாம்
ஒரு சரி மலாய்க்கமாரன்னு சொல்லிட்டா ஒன்றை உண்டாக்கி கொண்டாங்க, ஜின்கள்னு சொல்லிட்டா அதை ஒன்றை உண்டாக்கி கொண்டாங்க. இப்படி அந்த காலத்தில் பழங்காலத்தில் நடந்த விஷயங்கள், அந்த அறிவு குறைஞ்ச காலத்தில். இந்த காலத்தில் அதை சொல்லலாது. இந்த காலத்தில் ரக்கிபும் அதிகமும் நினைச்சேன்னு சொன்னால் சயின்டிஸ்ட் எழுவான் அப்படி வர காணலை. இதெல்லாம் போட்டு பார்ப்பார். அதுக்குரிய கருத்து நீங்க சொல்றீங்க. முட்டாள் கொள்கைகளை எல்லாத்தையுமே எடுத்து விட்டுறோம். அதனாலதான் எல்லாத்தையும் சயின்ஸோட தொடர்புடைய இதாக இருக்கணும். சயின்ஸை நாங்கள் நம்பக்கூடாது, விடவோட இதுக்கு சரியா இருக்கணும். இந்த குரங்கிலிருந்து மனுஷன் பிறந்தான் சொல்றது, இந்த பிக் பன் தியரி சொல்றாரு. நமக்கு அடித்தாங்களாம், அது உடைஞ்சுதான், அது அப்படி இதாகிட்டு தான் உடச்சல் தானே பிரபஞ்சம் உண்டானது. பிரபஞ்சத்துக்குள்ள ஒரு பிரபஞ்சம் உண்டாயிடுச்சு. இந்த மாதிரி சயின்ஸில் விஷயம், சயின்ஸில் எதை கண்டுபிடிச்சானோ அதுதான் உண்மை. இந்த லைட்டு பத்துது உண்மை, அது ரேடியோ கண்டுபிடிச்சான்னு சரியான உண்மை தானே. ஏன்னா உன்னை சொல்லிட்டான்னு நான் இப்படித்தானே அப்படித்தானே அதை விட்டு யோசிச்சு பார்க்கணும். சிந்தனை தானே, சிந்தனையை கொண்டு தானே இது பண்ணுறாங்க. அப்படி இப்படின்னு இன்னைக்கு அங்கே அது இருக்குது, இங்கே இது இருக்குது, அது இதெல்லாம் சொல்கிறாங்க. அவனோட அறிவு ஒன்று மித்த இதாக போகுது, எந்த அந்தஸ்து தான் இருக்குது, அறிவு அறிவிக்க. ஆனால் இப்போ இன்னும் இதுவரை அவனும் நல்லா காணலே, இங்கெல்லாம் போயிட்டு வந்துட்டானு. போகிறதுக்கு சந்திரனுக்கே போயிட்டு வந்துட்டான், எல்லாம் இந்த இடத்துலையும் காணல. பார்த்தீங்களா? நல்லா காண முடியாம போச்சு. எப்படி காண முடியும்? தனக்குள்ளே வச்சு கொண்டு வெளியில தெரிஞ்சு பார்த்தா கிடைக்குமா? தனக்குள்ளே வச்சு கொண்டு இவன் வெளியில பார்க்குறான். அப்படி ஒன்றும் இல்லை, நாங்கள் போனால் போய் பார்த்தா கொண்டு காணலாம். அந்த மாதிரி ஒரு இதுவும் இல்லை. செய்தி உண்மைதான். எதை அவன் காணலையோ எதில் காணலையோ அதுதான், அதில் தான் இருக்குது. அவ அதுதான் அறியும். இனிமேல் ஜின்பை அந்த பாங்களை விட்டுறாங்க. அப்படி சொல்லுவாங்க அந்த காலத்தில் இருக்கு. ஜின் பாங்க சொன்னா அப்படி சொன்னா சொல்லுவாங்க, எங்களோட ஊர்லேயும் சொல்லுவாங்க. சும்மா சரி யாரோ இங்கேயோ ஒரு சத்தம் முழுக்க எடுத்துக்கு பாங்க சொன்னான்னு சொல்லி ஜின் பாங்க சொல்லி இருக்குதுன்னு சொல்லிக்கோங்க போகிறது. இந்த மாதிரி வீடியோ வந்து கடைசியில் ஜிம்மியாக கொடுக்கணும். ஜினை பற்றி கேட்டேன். ஜினை பற்றி நல்லா விஷயம். எல்லாருக்கும் உண்மையான ஞானம் கிடைச்சதுன்னு சொன்னால் அவங்க முட்டாள்கள் ஆக மாட்டாங்க. ஞானத்தை அறிஞ்சவங்க முட்டாள்கள் இல்லை. ஞான வளர்க்கத்தை அறிஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு இன்னும் அறிவுகள் உண்டாகுமே இல்லாமல் குறையாது, நிறைய வரும். நல்ல ஆராய்ச்சியோடு நாங்கள் நேரம் ஆராய்ச்சியோடையும் இருக்கணும், நேரம் விளங்கணும், ஆராய்ச்சி பண்ணணும். ஒன்று அதை பண்ணுற நேரத்தில் வரக்கூடிய சந்தேகங்களை மற்றவங்களுக்கு பண்ணாந்த நேரங்களை கேட்கலாம். போகிற நேரத்தில் வரக்கூடிய பல சந்தேகங்கள் உண்டாகும். அப்போ அந்த மாதிரி செய்திகளை இதை கேட்டால் கூட நல்லா இருக்கும். நானே விஷயம் போனோன்னா ஒரு மீனிங் இருக்காது, அதில் கருத்து இருக்காது. அதுக்காக தான் நீங்கள் ஒரு கேள்வியை கேளுங்கன்னு சொல்லிட்டு பேசுறது. அப்போ நல்ல சொல்லலாம்.